இந்த பகவான் அந்த பகவான் நமக்கு சாதிச்சு கொடுத்துடுவான் அப்படிங்கிற. ஒரு சமயம் பிருந்தாவன பக்தர் ரசுகான்னு அவர் முதல்ல ஒரு ஒரு முஸ்லீம் தான். அவர் ஜாதியினால முஸ்லீம். அவர் வியாபாரியா இருந்தார். ஒரு இடத்துல பெரிய கூட்டம், என்னடா நடக்கிறதுன்னு பார்த்தா பாகவத சப்தாகம் நடக்கிறது. சரி, கூட்டமா இருக்கு, நம்மளுக்கு நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு தன்னுடைய அந்த ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு எல்லாம் ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறவாள் பின்னாடி உட்காந்து இப்படி காட்டலான்னு இப்படி பார்த்தா அவெல்லாம் ஒன்றும் கவனிக்கவே இல்லை. எல்லாரும் அவரையே பார்த்து கதையே கேட்டுன்னு இருக்கா. சரின்னு கொஞ்சம் முன்னாடி போனார். திரும்ப இப்படி எடுத்து காட்டலன்னா அவரை யாரும் லட்சியமே பண்ணலை. எல்லாரும் அந்த பகவானையே அந்த பாகவதரையே பார்த்துட்டு கதாசிரவணமே பண்ணிட்டு இருக்கா. சரி, நம்மளும் இவாலாம் இது நம்மளோட தான் இங்கே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி மூடி வச்சுட்டு சரி நம்மளும் கதை கேட்கலாமே அப்படின்னு உட்கார்ந்தா அப்போதான் வருகா பீட்டம் நட்டவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीञ्चमालां रन्ध्रान्वेणोरधरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणं प्राविशत् गीतकीर्तिः बर्हापीठं नटवरवपुः. அந்த கண்ணன் தலையில சாயக்கொண்டையும் மயில் பீலியுமா காதுகள்ல கன்னிகார புஷ்பம் தரிச்சுண்டு கழுத்துல வைஜெயந்தி மாலை வனமால தாரியா இடுப்புல பட்டு பீத்தாம்பரம் கட்டிண்டு கால்கள்ல நூப்புறம் கஞ்ச ஒரு காலை நேரா வச்சு ஒரு காலை மாத்தி வச்சு இடுப்புல ஒரு வரைவு கழுத்துல ஒரு வரைவுன்னு புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே அந்த பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்றான் அப்படின்னே இவருக்கே இவர் அப்படி உபன்யாசம் பண்ணி முடிச்சோடனே நேரா அவர்கிட்ட வந்தார். நீங்க இப்படி சொன்னேலே ஒரு குழந்தை அழகா இருக்கான்னு, அந்த குழந்தை எங்க இருக்கான்? அவர் சத்தியமா அவன் பிருந்தாவனத்துல இருக்கான். ஸ்ரீநாதனை சொன்னார், பிருந்தாவனத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே நேரா அவர் பிருந்தாவனம் அந்த டப்பாலாம் அங்கே வச்சார். நேரா பிருந்தாவனம் வந்தார். பிருந்தாவனம் வந்தா கண்ணையாலால் கஹாஹே கண்ணையாலாம் கஹாஹே அப்படின்னு கேட்டுட்டே வந்தா நேரா ஸ்ரீநாதனுடைய மந்திர் வாசல்ல வந்துட்டார். யாரும் இவரை உள்ள விட மாட்டேங்கிறா. இவருடைய வேஷபூஷணத்தை பார்த்து யாரும் இவரை உள்ள விட மாட்டேங்கிறா. உடனே இவர் எல்லார்ட்டையும் கேட்கிறார், கண்ணையாளால் பார்க்கணும், அவரை பார்க்கணும்னா இங்க எதுக்கு வர, நீங்கெல்லாம் வரக்கூடாது, போன்னு எல்லாரும் அவரை அலட்சியப்படுத்துறாளே தவிர யாரும் அவரை உள்ள விட மாட்டேங்கிறா. அவர் தன்னுடைய பசி தாகம் தூக்கத்தை மறந்து 3 நாளா அந்த கோவில் வாசல்லையே இருக்கார். கண்ணனை பார்க்கணும்னு அங்கேயே இருக்கார். அவருக்கு உடனே அந்த கோவில வல்லபாச்சாரியருடைய புத்திரனாகிய விட்டலநாதர் தான் அடுத்த இதுவா பரிபாலிச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட பக்தான்லாம் சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் சும்மா கண்ணனை பார்க்கணுங்கிற கோவில் வாசல்லே படுத்து கிடக்கார். எங்கும் போகவும் மாட்டேங்கிறார். 3 நாளா இருக்கார் அப்படின்னோடனே சரி நான் பார்க்க வரேன் அப்படின்னு அவர் பார்க்க வந்தா அவர்கிட்ட இவரால் பேச முடியல. 3 நாளா பசிதான், சாப்பிடலை, தூங்கலை, தண்ணி குடிக்கல. எனக்கு கண்ணனை பார்க்கணும்னு அழுதுண்டே அங்கேயே படுத்துட்டு இருக்கார். உடனே விட்டலநாதரை பார்த்துட்டு பார்க்கணும், அவரால் பேச முடியல, கண்ணனை பார்க்கணும் அப்படின்னார். உடனே உன்னை யாருப்பா வைஷ்ணவன் இல்லைன்னு சொன்னா, யாரெல்லாம் கண்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறவாளோ அவ எல்லாரும் வைஷ்ணவன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வைஷ்ணவ தீட்சை கொடுத்து உள்ள ஐஷன் போய் இந்தா பார் அப்படின்னு ஸ்ரீநாதனை காட்டி கொடுத்தார். இந்த பாகவத பகவான் என்ன பண்ணிட்டான், ஒரே ஒரு ஸ்லோகம் தான் கேட்டார். அவர் அதுக்கே பகவானை சாதிச்சு கொடுத்துட்டார். நல்ல குருநாதன் ரூபமா கண்ணனை சாதிச்சு கொடுத்ததுனால அந்த பகவானை விட இந்த பகவானுக்கு கிருப ஜாஸ்தி. அப்படி சப்த பிரம்மமான இந்த பகவானுக்கு கிருப ஜாஸ்தி அப்படின்னு இந்த பாகவத பகவானுடைய பெருமையை 2வது ஸ்லோகத்தை சொல்றார். அனுபந்த சதுஷ்டயம். இந்த ஒரு கிரந்தத்துக்கு 4 விஷயம் முக்கியம். ஒன்று அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். இந்த 4த்தையும் இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். தர்ம புரோஜித கைதகோத்ர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹிருத்யவருத்யதே அத்ர கிருதிபிஹி
शुश्रूषिभिस्तक्षणात् सद्यो हृद्यवरुध्यते. நம்ம நெஞ்சில அப்படி நீங்காம அப்படி ஏறி வந்து உட்கார்ந்துடுவான் அப்படின்னு சொல்றார். தர்ம புரோஜித கைதவஹா. இங்க வந்து மத்சரா, இங்க வந்து காப்பட்சியம் இல்லாத தர்மத்தை சொல்றார் அப்படின்னு சொல்றார். காப்பட்சியம் இல்லாத தர்மம்னா பலாபிசந்தி, ஒரு இது வேணும் அது வேணும்னு பகவானிடத்துல போய் கேட்டு அதனால பக்தி பண்றதுங்கிறது காப்பட்யமான பக்தி. அப்படி இருக்கக்கூடாது. பகவான் பிரீத்திக்காக பகவானை பார்க்க போகணும் அப்படின்னு தர்ம புரோஜித கைதவஹா. கைத்தவம் இல்லாத தர்மம். வேதத்துல தர்மம் சொல்லப்பட்டிருக்கு, இருந்தாலும் அதுல பலனை சொல்லி இந்த பலனுக்காக இந்த தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்றது. சொர்க்க காமஹா யஜேத அப்படின்னு, சொர்க்கம் வேணும்னா இந்த யாகத்தை பண்ணு, இது அப்படி இது வேணும்னா இது பண்ணு அப்படின்னு ஒரு பலனை சொல்லி இந்த காரியத்தை பண்ணுன்னு விதிக்கிறது. ஏன்னா வேதம் வந்து மாதா, அம்மாவுக்கு எப்படியாவது குழந்தை நல்லவனா நல்லதை சாப்பிட்டா சரி அப்படின்னு. ஏன்னா இந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும், அது மருந்து சாப்பிட மாட்டேங்கிறது. நீ இப்போ இந்த மருந்து குடிச்சேன்னா உனக்கு சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி, நீ இந்த கர்மா பண்ணேன்னா உனக்கு இந்த பலன் அப்படின்னு வேதமாத்தா நமக்கு சொல்றா. ஆனா பாகவதம் அப்படி இல்லாம, நீ வந்து பகவானுடைய பிரீத்திக்காக இந்த தர்மத்தை பண்ணு, எந்த தர்மம்னாலும் பகவானுக்கு சந்தோஷம் அப்படின்னு பண்ணு. புரோஜித கைதவாத்ர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம். இந்த கிரந்தத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னா 4 விஷயம் சொன்னாரே. 4 என்னன்னா அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம், அனுபந்த சதுஷ்டயம். இந்த கிரந்தத்துக்கு படிக்கிறதுக்கு யார் அதிகாரின்னா நிர்மத்சராணாம் சதாம், மாத்சரியம் இல்லாதவா அப்படின்னு. மாத்சரியம்னா பரோத்கர்ஷ அசகிஷ்ணுத்துவம் மாத்சரியம். அடுத்தவா வந்து சந்தோஷமா இருந்தாலோ, அவளை வந்து அவ ஏதாவது உயர்ந்தாலோ அதால பார்த்தா இவாளுக்கு வந்து பொறாம வைரரியம். அப்படி இல்லாதவா இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு அதிகாரி. அடுத்தவாள் சந்தோஷப்படுத்த பார்த்து இவா கஷ்டப்படுவா, அப்படி இருக்கக்கூடாது. அவ சந்தோஷப்படுறாளேன்னு சந்தோஷப்படணுமே தவிர கஷ்டப்படக்கூடாது. அதனால நிர்மத்சராணாம் சதாம், எல்லாரும் அதிகாரி தான், முக்கியமா பொறாமை இல்லாதவா அதிகாரி. விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப சொன்னோமே புரோஜித கைதவஹா அத்ர தர்மஹா. என்ன தர்மம்? கைதவம் இல்லாத தர்மம் இல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரயோஜனம் என்னன்னா தாபத்ரயோன்மூலனம். தாபத்ரயோன்மூலனம் நம்ம கஷ்டத்தை நீக்கிறோம். 3 விதமான துக்கம். ஒண்ணு ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். இந்த பாகவதத்தை படிச்சா 3மே வராது. ஆத்தியாத்மிகம்னா நமக்கு சரீரத்துல ஏற்படக்கூடிய கஷ்டம். நமக்கு இந்த ஆதி பௌத்திகம்னா சரீரம், ஆத்தியாத்மிகம்னா சரீர கஷ்டம். ஆதி தெய்வீகம்ங்கிறது தெய்வத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டம். அதாவது சுனாமி, அர்த்குவாக், அந்த மாதிரி தெய்வத்தினால அது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆதி தெய்வீகமான கஷ்டம். ஆதி பௌத்திகமான கஷ்டம் பூதம், அந்த மாதிரி நாய், அந்த மாதிரி விலங்குகள்கிட்டேருந்து ஏற்படக்கூடிய கஷ்டம். இந்த பாகவதத்தை படிச்சா இந்த 3 கஷ்டமும் வராது அப்படின்னாரு. அது எப்படி 3 கஷ்டமும் வராதுன்னா, இந்த 3த்துக்கும் மூல காரணம் என்னன்னா மனசு. நம்ம கஷ்டம் எங்க படணும்? மனசே சரியில்லை, ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோமே. இந்த பிசிக்கலி அண்ட் மென்டலி வர எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த பாகவதம் படிச்சா போக்கிடுமா. தாபத்ரயோன்மூலனம், அந்த மனசையே இல்லாம ஆக்கிடும், இல்லாட்டி அந்த மனசை எடுத்து பகவான் கையில கொடுத்துடும். தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே. இங்க சாத்திய சாதன சம்பந்தம் என்னன்னா சாத்திய சாதன சம்பந்தம். இந்த பாகவதமே சாத்தியம், இந்த பாகவதமே சாதனம், இந்த பாகவதமே சாத்தியம். எப்படி நமக்கு வந்து இதுதான், இதை படிச்சா இதை அடையலாம் அப்படின்னு சில கர்மாக்கள் சொல்லப்படுறது. அப்படி இல்லாம இந்த பாகவதமே சாதனமா இருக்கு, பாகவதமே சாத்தியமாகவும் இருக்கு. எப்படி ஒரு எஸ்கலேட்டர்ல ஃபர்ஸ்ட் படியே லாஸ்ட் படியா இருக்கோ, அதே மாதிரி எந்த படியில ஏறுறோமோ அதே படியில தான் நம்ம போய் இறங்கவும் போறோம்.
வேற படி ஏறவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் படியே தான் லாஸ்ட் படி. அதே மாதிரி பாகவதம் நமக்கு ஞானம் வர வரைக்கும், ஞானம் வரத்துக்கு முன்னாடியும் பாகவதம் தான் படிக்கணும், ஞானம் வந்த பிறகும் பாகவதம் தான் படிக்கணும், பக்தி வரத்துக்கு முன்னாடியும் பாகவதம் தான் படிக்கணும், பக்தி வந்தாலும் பாகவதம் தான் படிக்கணும். சர்வத்திர பாகவதம் பகவான். பாகவதமே சாதனமாகவும் இருக்கு, சாத்தியமாகவும் இருக்குன்னு இங்க சம்பந்தம், சாத்திய சாதன சம்பந்தம் சொல்லி ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே. மகாமுனின்னா வியாசர்னு சொல்றா, ஆனா குருநாதல் மகாமுனிங்கிறது இங்க சாட்சாத் நாராயணனே. மகாமுனி கிருதே கிம்வா பரைரீஸ்வரஹா சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷிபிஸ்தக்ஷணாத் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்துல அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லி 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல் ஸ்லோகத்துல பாகவதத்தை பெருமையா சொல்லி வேதத்தினுடைய பெருமையை குறைச்சிட்டோமே அப்படின்னு அவருக்கு தோணித்து. அதனால வேதம்ங்கிறது விருட்சம், அந்த விருட்சத்துல வந்த பழம்தான் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. நிகம கல்பதரோர் கலிதம் பழம், அது தானா நழுவி விழுந்த பழம், யாரும் மருந்தடிச்சு பழுக்க வைக்காத பழம். கலிதம் பழம், கிளிக்கத்தின பழம்னா டேஸ்டா இருக்கும். இது சுகமுகாதமிர்தத்ரவ சம்யுதம், சுகம் ஆகிய கிளி, சுகர் என்கிற கிளி கொத்தின பழம். பிபத பாகவதம், பழம்னா நல்லா சாப்பிடுங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, பிபத பாகவதம் நல்லா குடிங்கோ இந்த பழத்தை அப்படிங்கிறார். ஏன்னா நார்மலான பழத்துலலாம் நீக்க வேண்டிய சாதனம் இருக்கும். மாம்பழத்துல உள்ள கொட்டையை நீக்கிட்டு வெளில பழத்தை சாப்பிடணும், வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு உள்ள பழத்தை சாப்பிடணும். அதே மாதிரி நீக்க வேண்டிய சாதனம் இந்த பழத்துல ஒண்ணுமே இல்லை. டாப் டு பாட்டம் எல்லாம் ரசம், சாரம் சாரம் சமுத்திரங்கிறதுனால அப்படியே குடிங்கோ. பிபத பாகவதம் ரசமாலயம், எப்போ வரைக்கும் குடிக்கணும் அப்படின்னா குடிச்சுட்டே இருக்க வேண்டிதான். பகவான் அடையிற வரைக்கும் குடிக்கணும், பகவான் அடைச்சு வைகுண்டத்துல போனாலும் இந்த பாகவதத்தை தான் குடிக்கணும். பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ, ஏ ரசிகர்களே பாவுகர்களே அப்படின்னு கூப்பிட்டு முகுரஹோ ரசிகாஹா புவி பாவுகாஹா. இந்த ஸ்லோகத்தை அப்படியே ஊத்துக்காடு பாட்டா பாடிட்டார். பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம். அழகான மாமரை பவபயம் என்னும் இருளை கெடுத்த சுகமுனி என்னும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ பழமோ பழம். அழகான மாமரை தருமேலே, அழகான மாமரை தருமேலே யாருக்கும் அறியான தன்மையாலே முழுமோன பொருளுக்கு இவை போலே, முழுமோன பொருளுக்கு இவை போலே முன் செய்த தீவினை என்றும் நாளில்லாத மூன்றென்றும் பாவம் என்று வந்து துளைக்காத பழமோ பழமோ பழம் பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம். தேடித் திரிந்தாலும் காண கிடைக்காது, தேடித் திரிந்தாலும் காண கிடைக்காது. தெய்வமின்றியோ கடலில் கிடைக்காது. ஆடி காற்றில் விழவோ எளிதாயிருக்காது, ஆடி காற்றில் விழவோ எளிதாயிருக்காது. அதற்கென்ன மற்றொரு காலமுமாகட்டும், அப்போது பார்ப்போம் என்றால் எப்போதும் கிடைக்காது. அதற்கென்ன மற்றொரு காலமுமாகட்டும், அப்போது பார்ப்போம் என்றால் எப்போதும் கிடைக்காது. பழமோ பழமோ பழம் பழமோ பழமோ பழம் பாகவத பழமோ பழமோ பழம்.
பவபயம் என்னும் இருளை கெடுத்த அந்த சம்சாரம் ஆகிய அந்த இருளை போக்கக்கூடிய இந்த பழம் பாகவத பழம் அப்படிங்கிறார். அழகான மாமரை, மாமரை அதாவது வேத விருட்சத்தினுடைய பழம், ஆருக்கும் அரிதான தன்மையாலே, முழுமோன பொருளுக்கு இவை போலே. இது தேடி திரிந்தாலும் காண கிடைக்காது, நம்ம தேடி போனோம்னா கிடைக்காது. தெய்வருள் அன்றியோ கடையில் கிடைக்காது. சரி, கடையில போய் வாங்கிக்கலாம்னா குரு கிருபை இல்லாமையோ பகவத் கிருபை இல்லாமையோ ஒரு பாகவத புஸ்தகம் கூட வாங்க முடியாது. தெய்வருள் அன்றியோ கடையில் கிடைக்காது. ஆடி காற்றில் விழவோ எளிதாய் இருக்காது. ஆடி காற்றுல ஆடி மாசம் ஃபுல் காத்தடிக்கும். அந்த காத்துல விழுந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி விழற அளவுக்கு அது அவ்வளோ லேசான பழம் இல்லை. அல்லது ஆடி காற்றில் விழவோ எளிதாய் இருக்காது. அப்போ அதற்கென்ன மற்றொரு காலமுமாகட்டும் அப்போது பார்ப்போம் என்றால் எப்போதும் கிடைக்காது. சரி, வேற இடத்துல வேற ஒரு சப்தாகம் நடக்கிறது, அப்போ போய்க்கலாம். இப்போ நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம்னு நினைச்சா எப்போதுமே கிடைக்காது. கிடைக்கிற நேரத்துல இந்த பழத்தை வாங்கி குடிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்றார். முகுரவோ ரசிகா புவி பாவுகாக அப்படின்னு முதல் 3 ஸ்லோகத்தை சொல்லிட்டு 4வது ஸ்லோகத்துல இந்த சௌனகாதி மகரிஷிகள் ஒரு யாகம் பண்ணலான்னு தீர்க்க சத்திரம் 10,000 வருஷம் யாகம் பண்ணணும். அதனால 10,000 வருஷம் அழியாத ஒரு பூமி தேவை. 10,000 வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட போய் கேட்க, பிரம்மா இது பண்ணி உருட்டி விட்டார் சக்கரம். அது எங்க விழறதோ அந்த இடத்துல நீங்க யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நேமினா சக்கரம், அது விழுந்த இடம் நைமிஷாரண்யம் அப்படின்னு. அங்க பகவான் அரண்ய ரூபமா இருக்கான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அங்க ஜெகநாதத்துல அன்னமயமா இருக்கான், நைமிஷாரண்யத்துல அரண்யமயமா இருக்கான். காடு ஃபுல்லா பகவான் தான். அதனால நீங்க அங்க யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே ரிஷயௌனகாதயः சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ர சமமாசத தயேகதாதூனயः பிராதர்புதபுதாக்னயः சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகு இதமாதராத். அவ 10,000 வருஷம் யாகம் பண்றாளே, அது வரைக்கும் அவளுக்கு ஆயுசு இருக்குமா அப்படின்னா அவ இந்த யமனையே ஒரு பூச்சம் போட்டு உட்கார வச்சிருவாளாம். நாங்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் இங்கே இருக்கோ, யாகத்தை பாருங்க அப்படின்னு அவளே உட்கார வச்சிருவா. தீர்க்க சத்திரம். அந்த சத்திரம் பண்ணும்பொழுது யாகம் பண்றதே மத்தியானம் தூங்கக்கூடாது. அந்த மத்தியானம் தூங்கக்கூடாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இவா இந்த புராண இதிகாச கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்காளாம். தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுனால அவ கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையை யார் சொல்றாருன்னா அவ சூதர், ரோமஹர்ஷனருடைய பையனாகிய சூத பௌராணிகர் அவரை உட்கார்ந்து நீங்க கதை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி, त्वयाखलु पुराणानि सेतिहासानि चाणग आख्यातानप्यतीतानि धर्मशास्त्राणि यान्युत वेत्तत्वं सौम्य तत्सर्वं तत्ततस्तदनुग्रहात् भूयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युत. அவர் 17 புராணங்களும் சொல்லி, இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் சொன்னார். சொல்லி இவாளெல்லாம் கேட்கும் பொழுதே கேட்குறா, உங்களுக்கு வியாசர் தான் குரு. அவர் உண்மையான சிஷ்யனிடத்துல குரு எதையும் மறைக்க மாட்டாரே, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுவாரே. சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத அப்படின்னு சொல்லி 6 கேள்விகள் கேட்கறாம். தத்ர தத்ராஞ்சசா யுஷ்பன் பவதா யத் விநிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்ததஸ்யேயஹ தன்னஸ் சம்சிதுமர்ஹசி. இந்த உலகத்திலேயே இந்த ஜீவன்களுக்கு எது ஸ்ரேயஸானது, பும்சாம் எது ஸ்ரேயஸ் அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் இந்த பகவான் லோகத்துல தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஏன் குழந்தையா பிறந்தார் அப்படின்னு 2வது கேள்வி. 3வது இந்த பகவானுடைய சிருஷ்டி ஸ்திதி அந்த பகவானுடைய உதார லீலையை சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டார். 4வது அந்த பகவானுடைய அவதார கதாகா, அந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுண்டார். 5வது பகவான் பலராமனோ
ராமனோட கிருஷ்ணன் பண்ண எல்லா லீலைகளும் எங்களுக்கு நீங்க விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு கேட்டு, ஆறாவதா இந்த பாகவதம் தர்மம் கம் சரணம் கதா அப்படின்னு, இந்த தர்மம் எதை சரணம் அடைந்தது அப்படின்னு 6 கேள்விகள் கேட்க, இந்த பாகவதமே இந்த 6 கேள்விக்கு பதிலாதான் இந்த கிரந்தம் ஃபுல்லா இருக்கு. முதல் கேள்வி பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயா. ஏன்னா இந்த கலியுகத்துல மனுஷாலாம் வந்து ரொம்ப பிராயேனால் பாயுஷஸ்ய கலாவஸ்மின் யுகே ஜனாஹா மந்தாஹா சுமந்தமதயா மந்தவாக்யா சுபத்ருதாஹா. இந்த கலியுகத்துல இந்த ஜனங்களுக்கு ரொம்ப அல்பாயுஷா இருக்கா, எல்லாம் அல்பாயுஷா இருக்கா. ஏன்னா அவள்லாம் 10,000 வருஷம் யாகம் மட்டுமே பண்றா. நமக்கு வந்து 10,000 நிமிஷம் கூட நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம்னு தெரியலையே, 10,000 நிமிஷம் கூட நம்ம இருப்போமான்னு தெரியல. அப்படி இதெல்லாம் அல்பாயுஷா இருக்கு, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோலே அப்படின்னு கேட்கறாரு. மந்தாஹா சுமந்தமதயா, வேற வேற சோம்பேறியா வேற இருக்கா, எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சுடுறா. எல்லாமே ஒரு ஸ்விட்ச்ல பண்ணா ஒன் ஸ்விட்ச்ன்னு எல்லாத்தையும் ஒன் ஸ்விட்ச்ல பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால இவாலாம் சோம்பேறியா இருக்கா. மந்தாஹா சுமந்தமதயா மந்தபாக்யாஹி உபத்ருதாஹா. மந்தபாக்யர்கள் பாக்கியம் கூட அவ்வளோ இல்லை. அதனால இவாளுக்கு ஏதாவது ஈஸியா படிக்கிற மாதிரி இவா நீங்க 17 புராணத்தையோ இதிகாசத்தையோ இவாளுக்கு வேதத்தையோ வேதாந்தத்தையோ அல்லது ஸ்ருதி ஸ்மிருதிகளையோ இவாளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. எல்லாத்தினுடையதும் சாரத்தையும் எடுத்து நீங்க ஒரு சாரத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு. ஏன்னா ஆபண்ண சம்ஸ்ருதிம் கோராம் என்னாம விவசோ கிருணன் ததசாத் சத்யோ விமுச்சேத யத்விவேதி ஸ்வயம் பயம் அப்படின்னு இவாளுக்கு ப்ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மணே தர்மவர்மணி ஸ்வாம் காட்டா மதுனோ வேதே தர்மக்கம் சரணம் கதா அப்படின்னு இவாளுக்கு தேவையானதை சுருக்கி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே, சாரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து தன்னுடைய குருநாதராகிய சுகாச்சாரியால தியானம் பண்றார். எம் பிரஜந்த மனுபேதமபேத கிருத்யம் துவைபாயனோ விராகாதர ஆஜுகாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் யாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். இப்படி அவருடைய குருநாதராகிய சுகாச்சாரியால தியானம் பண்ணி இதி சம்பிரஷ்ன சம்பிருஷ்டோ விப்ராணாம் வ்ரௌ மகர்ஷணிகி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே